வணக்கம் தமிழ் மக்களை, தமிழ் டெக் நியூஸ் டெய்லி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் முதல் வாரமே இந்தியாவில் ரீரிலீஸ் ஆக வேண்டிய PUBG Mobile இந்தியா இப்போ தள்ளி போகுது. ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட அறிக்கைப்படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேண்ட் கம்பெனியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ஆர்கனைசேஷன் மூலமாக இந்தியாவுக்குள்ள திரும்ப வர முடியும். ஏன் டிக்டாக் கூட அப்படி வந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு PUBG Mobile இந்தியா அப்படிங்கிற புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கம்பெனி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி சவுத் கொரியன் பேண்ட் கம்பெனியான கிராஃப்ட் இங்க் அதோட இந்திய கிளையாக மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் இங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கதா அறிக்கை விட்டுருக்காங்க. Infinix Zero 8i நேற்று ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அட்டகாசமான 6.85 இன்ச்சோட ஃபுல் HD ரெசல்யூஷனோட LCD IPS டிஸ்பிளேயோட இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ராய்டனோட டேரக்டாக ஷிப் ஆகுது. இதில் MediaTek Helio G90T 8 கோர் ப்ராசஸர் இருக்குது. ப்ளஸ் இதோட பேஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB, RAM 8GB, DDR4. இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் பின்னாடி உங்களுக்கு கேமராவும் போட வருது. இதில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். அதோடு மட்டும் இல்லாமல் இதோட கேமரா 10x ஜூமோட உங்களுக்கு வருது. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G and 3G and 2G சப்போர்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா XOS 7.0 அப்படிங்கிற ஆண்ட்ராய்ட் 10 பேஸ்டான ஓஎஸோட ஷிப் ஆகும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டூவல் செல்ஃபி கேமராவோட உங்களுக்கு இருக்கு. அட்டகாசமான செல்ஃபிஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். மொபைலை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்னாப்ட்ராகன் அவங்களோட Snapdragon 888 5G மோடம் பற்றி நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அஃபிஷியல் சேனலான குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த புது Snapdragon 888 5G மோடம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 nm ப்ராசஸர். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட சேம் ஆர்கிடெக்சர் மாதிரி 5 nm இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். HDR ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வரும். ஸோ உங்களால் ஆப்பிள் ப்ரோ மேக்ஸில் இருக்கிற மாதிரி HDR வீடியோஸ் எடுக்க முடியும். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஸ்பீட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது இதோட ப்ராசஸரில். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்களுடைய சாம்சங் S20 Ultraலாம் ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் சாம்சங் Galaxy S21 அடுத்த சீரீஸோட லான்ச் பற்றி லீக்ஸ் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் சாம்சங் S20 ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் எப்படி இருக்குன்னு லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஹோல் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸே வெளியில் லீக் ஆயிடுச்சு. Galaxy S20, Galaxy S21 Plus, Galaxy S21 Ultra இதோட 3 ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல Galaxy S21 பார்த்தீங்கன்னா 6.2 inch Full HD LTPS 120Hz டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 5G மோடம் இல்லைன்னா Exynos 2100 மோடம். இன்னும் Exynos 2100 மோடம் பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் தெரியல. அதை பற்றி சாம்சங்கோட லேட்டஸ்டான ஈவெண்ட் ஜனவரியில் ரிலீஸ் ஆகும். அப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி 4000 mAh. இதில் உங்களுக்கு 3 12 மெகா பிக்சல் லென்ஸ் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல், செகண்டரி பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல், அல்ட்ரா வைட் 12 மெகா பிக்சல், 5G Wi-Fi 6 ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இது வெளியில் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் வயலட், ஃபேண்டம் பிங்க், ஃபேண்டம் கிரே அண்ட் ஃபேண்டம் ஒயிட் இந்த 4 கலர் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. Galaxy S21 Plus பார்த்தீங்கன்னா 6.7 inch Full HD LTPS 120Hz டிஸ்பிளே. பார்த்தீங்கன்னா இதில் 120Hz, 90Hz இல்லை 60Hz தான் போக முடியும். ஸோ அதுக்கடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 5G இல்லை Exynos 2100 with 4800 mAh 4700 mAh பேட்டரி. இதுலேயும் S21 போலே சேம் 3 கேமரா செட்டப் தான். ப்ளஸ் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் தான் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஃபேண்டம் சில்வர், ஃபேண்டம் பிளாக் அண்ட் ஃபேண்டம் வயலட். அதை தவிர பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy S21 Ultra இதுதான் அவங்களோட 2021 அல்டிமேட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இது 6.8 inch அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் LTPO டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் வேரியபிள் அடாப்டிவ் டிஸ்பிளே. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் சென்சார்ஸ் ஒரு அப்கிரேட் இருக்குது. உங்களுக்கு 64 மெகா பிக்சல் மெயின் சென்சார்லேருந்து 108 மெகா பிக்சல் ஜென் 2 சென்சார். ஆக்சுவலாக இதில் ஜென் 3 சென்சார் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இதை தவிர 3x ஆப்டிக்கல் லென்ஸ், 10x ஆப்டிக்கல் லென்ஸ் ப்ளஸ் ஒரு அல்ட்ரா வைட் மெகா பிக்சல் லென்ஸ் இதுவும் சேர்த்து இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக் அண்ட் ஃபேண்டம் சில்வர் கலரில் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றிகள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.